வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தகுதித்தாளுக்கான கேள்விகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது தமிழ் கொஸ்டின், அதாவது அஃபிஷியலாக, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அஃபிஷியல் நடந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து, அதாவது ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, அந்த வயசு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா எடுக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 முடிஞ்சிருச்சு, நீங்கள் வரப்போகிற குரூப் 2 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் வருது இல்லையா, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம், இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோக்கு நான் போன வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ரீச் இருந்தது. ஸோ இந்த வீடியோக்கும் அதே மாதிரி ரீச் இருந்தது அப்படின்னா நம்ம அதை கண்டினியூவாக கொடுக்கலாம். ஓகே, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து கொடுக்குறேன். உங்களுக்கு கிளாஸ் வைஸ் கொடுக்குறேன். 6ஆம் வகுப்பு, அடுத்து 7, 8, 9, 10 இந்த மாதிரி கூட முக்கியமான தமிழ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டு மாதிரி டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா 30 கேள்விகள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 31 பார்க்கணும். ஓகேவா? 31 தான் இருப்பாருங்க. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? சேரர்களின் தலைநகரம் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ மூவேந்தர்னு சொல்லக்கூடிய சேர, சோழ, பாண்டியர்கள், அதில் முதல்ல வரக்கூடியது பார்த்திங்கன்னா சேரர்கள். இவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டிய அந்த கேரள பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு அடுத்த பகுதியில் அந்த கேரள பகுதிகளை பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த தலைநகரம் என்ன தெரியுமா? வஞ்சி தரப்பு தலைநகரம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கருவூர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்பட்டிருக்குது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தொண்டி, முசிறி, காந்தலூர். தொண்டிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, முசிறிலாம் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய அந்த ஊர் வரக்கூடியது. ஓகே, சாரி, பாண்டியர்கள் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ கருவூர் அப்படிங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா சேரர்களின் தலைநகரம். ஸோ வஞ்சியாக இருந்தாலும் அந்த வஞ்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கருவூர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ கருவூர் என்பது தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1978, 2017, 2018, 1988. ஸோ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் தான் ஆட்சி பிடிச்சிருப்பார். ஸோ 1977 பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சிருப்பார். 1987 பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்திருப்பார். ஸோ அவர் இறந்த மறுவருடம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்குவாங்க. ஸோ 1988 ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். 1988 அவர் இறந்த பிறகு தான் பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு வழங்கப்படும். 82 பார்த்திங்க அப்படின்னா அவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். மதிய உணவு திட்டம் காமராஜரை கொண்டு வந்திருப்பார் 1954. 1982 பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். 1987 இறந்துருவார். 88 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும். ஸோ இதை வச்சு இன்னொரு கொஸ்டின், நம்ம அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியான ஆன்சரை யார் முதல்ல கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? ஸோ சட்ட அமைச்சர்ங்கிறது பார்த்தீங்கன்னா லா மினிஸ்டர். ஓகேவா? இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உள்ள தற்போதைய அந்த சட்ட அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை 60 நாடுகளில் ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் 18 மாதங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எழுதியவரான, அவர் எழுதியிருக்க மாட்டார், கைப்பட எழுதின வேறு ஆள். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அதில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் அதில் எடுத்து கொடுத்தவர் தான் யார்? நம்ம டாக்டர் அம்பேத்கர். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக கருதப்படுகிறார். ஸோ ஆப்ஷன் பி அம்பேத்கர். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். இவருக்கு நிறைய பேர் இருக்குது. அரசியலமைப்பின் சிற்பி, அடுத்து பார்த்திங்கன்னா சட்ட அமைச்சர், அடுத்து பார்த்திங்கன்னா வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இவரை பற்றி இருக்குது. ஸோ இதில் ஒரு கேள்வி தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் அம்பேத்கர். ஆப்ஷன் பியில் இருக்கார் பாருங்கள். ஸோ நேரு யார்? இந்தியாவின் முதல் பிரதமர். ராதாகிருஷ்ணன் யார்? இந்தியாவின் முதல் துணை பிரதமர். நவரோஜி யார்? அவர் ஒரு பொருளாதார வல்லுநர். இவருடைய எழுதின புக்கு கூட கேட்டிருந்தாங்க. தாதாபாய் நவரோஜி எழுதின புக்கு, ஒரு புக்கு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின், என்ன புக் அது? வறுமை இல்லாத ஆட்சியின் கீழ் இந்தியாவா, ஏதோ ஒரு கொஸ்டின் இன்னொரு வரும். ஓகேவா? அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க குரூப் 4 எக்ஸாமில். அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னா தமிழில் 10ஆம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி 9th இருக்கும்னு நினைக்கிறேன். 9th முதல் பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ திராவிட மொழி ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்டுவெல். இவர் ஒரு மொழியை பற்றி ஆராய்ந்தவர், தமிழ் மொழியை பற்றி ஆராய்ந்தவர் தான் கால்டுவெல். ஆப்ஷன் சி கால்டுவர். அடுத்து, பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? இது பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கூல் புக்கில் இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா பாண்டிய நாட்டினர், அதாவது பாண்டிய நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கண்மாய்,
கம்மாய்ங்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கள் ஊரெலாம் பார்த்திங்க அப்படின்னா குளம்னு சொல்லுவோம், அல்லது ஏரின்னு சொல்லுவோம், அல்லது டேம்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் மதுரை சைடு, அதாவது மதுரை கொஞ்சம் சைடு போனீங்க அப்படின்னாலே அந்த குளம் மாதிரி இருக்க பகுதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதிரி லைட்டாக இருக்கிற பகுதியாக பார்த்திங்கன்னா கம்மாய்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி கண்மாய். ஆப்ஷன் சி கண்மாய். சனி நீராடு என்று கூறியவர் யார்? ஸோ சனி நீராடு அப்படின்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதை தான் பார்த்திங்கன்னா ஔவையார் கூறியிருப்பாங்க. அவங்களுடைய ஞானக்குரல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூறியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஔவையார். இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான கேள்வி தான் இது. ஓகேவா? ஸோ 10ஆம் வகுப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை பற்றி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த கேள்விகள் இடம் வரும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஆள்னு சொல்ல போனால் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். ஸோ அப்துல் கலாம் ஐயா தான் பார்த்திங்கன்னா இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுகிறார். ஸோ ஏவுகணை அப்படிங்கிறது வேறு, ராக்கெட் அப்படிங்கிறது வேறு. ஏவுகணை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மிசைல், அதாவது ஒரு எதிரியினுடைய அந்த ஒரு இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய தான் பார்த்திங்கன்னா ஏவுகணை. இந்த ஏவுகணை சார்ந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது எஸ்ஜி எக்ஸாமாக இருக்கட்டும், கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஒரு பேர் கொடுத்துருப்போம். அக்னி நடந்து முடிஞ்ச 2 எக்ஸாம் இருக்குது. போலீஸ் எக்ஸாம் போன 2023 2020 நடந்து ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அக்னியாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கேட்டிருந்தாங்க, விக்ரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி போர் சம்மந்தமான ராணுவ தளவாடங்கள் சார்ந்த ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாமில் கட்டாயம் இருக்கும், எஸ்ஜி எக்ஸாமிலுமே இருக்கும். ஸோ இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று பற்றப்படுவர் யார்? டாக்டர் டி. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டேஸ் ஆவார்? ஸோ நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். கிட்டத்தட்ட இந்த எம்ஹெச் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் போகிறாங்க. தமிழ் கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்கும். 50க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஸோ 20க்கு நீங்கள் 40 போட்டுடலாம். ஸோ இதுக்கு எளிமையாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பிஜி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். 150 ரூபாய் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் நடந்தும்போது எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அதிக கேள்விகள் வந்திருந்தது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து நம்மளோட சேனல் இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ அமௌண்ட் ஜிபே, ஃபோன்பேயில் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதாவது நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 புத்தகங்கள் நீங்கள் படிக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய அந்த ஹேண்ட் வேர்ஸ் நோட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 113 பக்கங்கள் படித்தா போதும். நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது எம்ஹெச் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த 3 எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா நோட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் முத்துலட்சுமி அம்மையார்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரை பற்றி இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? அதாவது தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் துணையாக நின்ற பெண்மணி யாருன்னு கேட்டிருந்தாங்க. யார்? இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் தான். ஸோ பண்டித ராமாபாய் யார்? பெண்களை பார்த்திங்கன்னா கல்வி கற்காத அந்த காலத்தில் கூட கல்வி கற்று பெண்களுடைய பெருமையை பார்த்திங்கன்னா அந்த பண்டித ராமாபாய் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஐடாஸ் சோபியா யார்? அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் மருத்துவர் தான் அவங்களும். அதாவது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெண்கள் கல்வி கற்காத நிலையில் டாக்டருக்கு படித்து தமிழகத்தில் வந்து வேலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக மருத்துவத்தை செஞ்சுருப்பாங்க. இது ஒரு பாடமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்து, இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ அதாவது நம்ம நேதாஜி இருக்கார் இல்லையா? ஸோ சுபாஷ் சந்திர நேதாஜி பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய படையை உருவாக்குவார். அங்கே இந்திய தேசிய ராணுவ ஐஎன்சி சொல்லுவாங்க. அதை உருவாக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் படைப்பிரிவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய ஒரு பெண் மன்னரான அரசியான இந்த ஜான்சி ராணி அப்படி ஒரு பேர் தான் வைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி ஜான்சி ராணி. ஆப்ஷன் டி ஜான்சி ராணி. 1946 உருவாக்குவார்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்திய தேசிய இராணுவத்தை. வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஸோ இது எனக்கு இந்த கொஸ்டின் நான் வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ பெரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் விடை வந்து. ஸோ வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% விழுக்காடு, அதாவது 50% பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்களாம்? நம்ம பெரியார், தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தந்தை பெரியார். அடுத்து, தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஸாக மாற்றப்பட்டுள்ளன. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு சொல்லிட்டு பெரிய புக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு 90 கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 2K கிட்ஸ் தெரிய சான்ஸ் கம்மி தான்.
ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு புக் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த குடும்ப தலைவர் யாரும் அவங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையன், அதில் அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள திருப்பணிக்கு பின்னாடி பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் பெயர்கள்லாம் இருக்கும், அவங்களோட வயசு எல்லாம் போடப்பட்டிருக்கும். நீங்கள் ரேஷன் கார்டில் பெற்று ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே திருப்பி பார்த்திங்கன்னா என்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பட, அதாவது ரேஷன் கார்டில் இருக்க ஊழியர் பார்த்திங்க அப்படின்னா கைப்பட எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்மார்ட் கார்டை நீங்கள் வச்சு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கைரேகையை வச்சு நீங்கள் வந்து பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இந்த குடும்ப அட்டைகள் இருக்குல்லையா, அது வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய கைரேகை விரலை பதிவு செஞ்சு நீங்கள் வந்து சாமான் வாங்க முடியும், வேறு யாரும் வாங்க முடியாது. ஸோ அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு தமிழ் அர்த்தம் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திறன் அட்டைகள், ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அது தமிழில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வங்கி அட்டைகள், வணிக அட்டைகள், விற்பனை அட்டைகள்லாம் கிடையாது. எனது திறன் அட்டைகள், ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்களா, திறன் கைபேசின்னு சொல்லுவாங்க, இங்கே திறன் அட்டைகள். அப்போ ஸ்மார்ட் கார்டு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திறன் அட்டைகள். தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்த முக்கியமான கொஸ்டின் தான். யார்? நம்ம அறிஞர் அண்ணா. ஸோ அதாவது திமுக ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் யார்? இந்த அறிஞர் அண்ணா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்னு அழைக்கப்படுவார். ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. அடுத்து, ராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? இது வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயம் சார்ந்த ஒரு கேள்வி தான். ராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் சௌம்ப நாராயணன் கோயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த திருநாமத்தை மக்களிடம் கூறியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் கோயில். ஸோ இது ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஓகேவா? ஸ்கூல் புக் இல்லாத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை சிலபஸில் இருக்கலாம், சிலபஸில் ராமானுஜன் சொல்லி கொடுத்துருக்கலாம், அதனால் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அடுத்து, செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதிக்கின்றனர்? தந்தையாக, தெய்வமாக, தாயாக, தூய்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தாயாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யாரும் தெய்வமாகவோ தந்தையாகவோ போட வேண்டாம். ஸோ அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் உண்டு, ராகவரான்ஸ் நடிச்சிருப்பாங்க. என்ன படாது, இரும்புக்கோட்டை முரடசிங்கம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா செவ்விந்தியர்களாக எம்எஸ் பாஸ்கர், செந்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அந்த வில்லன் பார்த்தோன்னு சொல்லுவார், அந்த புதையலை கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், இந்த டைலாக் என்ன சொல்லுவார் அப்படின்னா, செவ்விந்தியர்கள் தான் அந்த மேப்பில் வந்து வழி தெரியாது மற்ற யாருக்கும், அந்த செவ்விந்தியர்களுக்கு வழி தெரியும். ஏன்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார். அப்போ சொல்லுவார், ஏன்னா செவ்விந்தியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பூமியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தாயாக நினைக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வழி எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அப்போ செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதிக்கின்றனர், என்னது தாயாக மதிக்கின்றனர். ஆப்ஷன் சி தாயாக மதிக்கின்றனர். ஸோ செவ்விந்தியர்கள் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய பூர்வக்குடிகள்னு சொல்லலாம். ஓகேவா? இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் அவங்க வாழ்கிறாங்க. அடுத்து, கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஸ் ஆடப்படுகிறது? ஸோ கரகாட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு கூத்து, ஆயக்கலைகள் 63 அதில் வரக்கூடிய ஒரு கலை தான் இந்த இது. ஸோ அதில் துணையாட்டமாக ஆடப்படுவது பார்த்திங்க அப்படின்னா மயிலாட்டம். ஆப்ஷன் சி மயிலாட்டம். ஸோ இந்த கரகாட்டத்தின் இன்னொரு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா குடக்கூத்து. இது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாதவி அடி நடனங்களில் ஒன்று தான் இது குடக்கூத்து. அதோடைய இன்னொரு பேர் தான் கரகாட்டம். ஸோ அந்த கரகாட்டத்துக்கு துணையாட்டம் ஆடப்படுவது மயிலாட்டம். சேகரம் என்பதன் பொருள் என்ன? ஸோ சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி கூட்டம். அடுத்து, வாலண்டியர் தமிழ் சொல் தருக. ஸோ வாலண்டியர் அப்படின்னா என்னது? நீங்கள் ஸ்கூல் காலேஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாலண்டியர்ஸ் யாரும் தான் வாங்க, அதாவது என்சிசி என்எஸ்எஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ வாலண்டியர்னால் ஒன்றும் இல்லை, ஸோ தன்னுடைய நீங்களாக போயிட்டு உதவி செய்கிறது என்னது வாலண்டியர் சொல்லுவாங்க. அப்போ தன்னார்வலர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தன்னார்வலர் அப்படிங்கிற ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா இந்த வாலண்டியர் அப்படிங்கிறது ஆன்சருக்கு வரும். ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ சேனல் ஆல்ரெடி போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். குரூப் 4 எக்ஸாம் போட்டிருப்பேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில வார்த்தைகள் நிறைய இருக்கும், அதை ஃபுல்லாகவே தொகுத்து ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதோடைய லிங்க்கும் நம்ம சேனலில் கொடுக்குறேன், முடிஞ்சால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் டி தன்னார்வலர். அடுத்து, ஹீரோ ஸ்டோன் தமிழ் சொல் தருக. ஹீரோ ஸ்டோன், ஹீரோனா என்னது? நடிகை அல்லது ஒரு முதன்மையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸ்டோன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் கல். ஓகேவா? ஸோ அப்போ இது பாருங்கள், குமிழிக்கல், நடுகள், கருங்கல், வெள்ளைக்கல். ஸோ குமிழிக்கல் அப்படிங்கிறது வரலாம், அடுத்து நடுகள் அப்படிங்கிறது வரலாம், கருங்கல் வராது. கருங்கல்லாம் என்னது? பிளாக் ஸ்டோன் இருக்கணும், வெள்ளைக்கல்னால் ஒயிட் ஸ்டோன் இருக்கணும், அப்போ வராது. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் இருக்கக்கூடியது தான். குமிழிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நடுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நடுகளுடைய அது ஏன் நடுகள் அப்படி நடுவாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நடுகள் அப்படின்னா போரில் வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நடுகள் நடுவாங்க. ஸோ அப்போ போரில் ஹீரோவாக கருதப்படுவது யார்? அந்த
மார்பில் அம்புப்பட்டு சாவாங்களே அவங்க தான் பார்த்திங்கன்னா ஹீரோவை கருதுவாங்க. ஸோ அவங்க நினைவாக தான் பார்த்திங்க அப்படின்னா நடுகள் அப்படிங்கிறது நடுவாங்க. ஸோ இப்போ ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுகள். ஆப்ஷன் பி நடுகள். அடுத்து தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், நெல், வார்த்தை, மொழி, எழுத்தும் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொல்லுனா நெல் என்று பொருள் ஒரு பகுதி இருக்கும் தமிழ் புத்தகத்தில் ஒரு பகுதியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்று பொருள்னு பார்த்தீங்கன்னா நெல் என்று பொருள். அடுத்து ஹோமோகிராப் தமிழ் சொல் தருக. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து, வட்டெழுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உயிரெழுத்து அப்படின்னா என்னது? வவ்வல்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். மெய்யெழுத்துன்னா என்னது? புள்ளி வச்சு எழுத்துக்கள். அது எனக்கு ஆங்கிலத்தில் எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஒப்பெழுத்து அப்படின்னா என்னது? ஹோமோகிராப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஒப்பெழுத்து. ஸோ 50 கேள்விகள் முடிஞ்சதுக்கு பார்ட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜிகேக்குள்ள கொஸ்டின். ஜிகே உங்களுக்கு முடிஞ்சால் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தமிழ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 50 கொஸ்டின் தான் இருக்கும். நீங்கள் இப்போ எம்ஏஜி எக்ஸாம் எழுத போகிறீங்க, கிட்டத்தட்ட 2000 வேக்கெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அது எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க. இந்த எக்ஸாம் டேட் விடல. உங்களுக்கு எக்ஸாம் டேட் விட்டால் உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின் இருக்குது. 50 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கொடுத்துருப்போம். இப்போ 20 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். முழு விளக்கத்துடன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த தமிழ் நோட் சொன்னோம் இல்லையா, அது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. உங்களோட விருப்பத்தின் பேரில் வாங்கிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் படிக்கலை, இனிமேல் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆகலாமா அப்படிங்கிற மட்டும் வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நோட்ஸ் தேவையில்லை. நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த நோட்ஸ் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் பாஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ பிஜி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திங்க. அவங்க எல்லாருமே எனக்கு மெசேஜும் பண்ணாங்க. நீங்கள் கொடுத்த நோட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 கொஸ்டின் மேலே வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூ உங்களுக்கு முடிஞ்சு நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போடுறேன். ஓகேவா? ஸோ காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அல்லது ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லையோ அல்லது கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்லி பிடிஎஃப் தான் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்கள் கடையில் போய்ட்டு பிரிண்ட் எடுத்து படிச்சிக்கலாம். ஓகேவா? அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான், 150 ரூபா தான். ஸோ எவ்வளோ செலவழிக்கிறேன்? 150 ரூபா செலவு, பெரிய துட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபோன்பே, ஜிபேயில் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.